கண்டிப்பாக பாலம்பட்டு ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை, அதாவது தென்மண்டல காவல்துறை தலைவர் விஜேந்திர பிடாரி தலைமையிலான கிட்டத்தட்ட 2500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். ஏற்கனவே குறிப்பு பாலம்பட்டு ஜல்லிக்கட்டு பகுதியில் போக்குவரத்தும் ஆங்காங்கே வந்து பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் கிட்டத்தட்ட 2030 காவல்துறையினர், அதாவது மதுரை மட்டுமில்லாமல் மதுரை அருகாமையில் உள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறையினரும் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன என தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட 1000 காளைகள் வருவதாலும் மாடுபிடி வீரர்கள் வெளிநாட்டவரும் இந்த ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்காக வரும் நிலையில் தற்போது இங்கு பாதுகாப்பு 2500 காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல வந்து பாதுகாப்பு பணி பொறுத்தவரை எல்லா பகுதியிலும் வேட்டைக்காரர்கள் அமைக்கப்பட்டு மிகுந்த சோதனைக்கு பின்பாகவே உள்ள வந்து அனுமதிக்கப்படுகின்றனர். அதே போல காளைகளும் மிகுந்த சோதனைக்கு பின்பே ஜல்லிக்கட்டில் அனுமதிக்கப்படுகிறது. அதேபோல் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள், அதாவது 108 ஆம்புலன்ஸ், அதாவது ஏதேனும் காயம் ஏற்பட்டால் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்களுக்கு இங்கே முதலுதவி கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு அரசு மருத்துவமனை கொண்டு செல்வதற்காக 108 ஆம்புலன்ஸ் தயாரிகளுக்கு, அதே போல மருத்துவ குழுவினரும் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினரும் இங்கே தயாரிகளில் இருக்கின்றனர். ஓவியா கார்த்தி, தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டி கிட்டத்தட்ட 7:30 மணிக்கு தொடங்க வேண்டி இருந்தது. ஆனால் தற்போது 8:30 மணி ஆகியும் உதயநிதி வராத காரணத்தால் தள்ளி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கையில் தற்போது எல்லா சுற்றும் நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா அல்லது நேரத்தை நீட்டிக்க வாய்ப்பு இருக்கிறதா? விவரம். கண்டிப்பாக ஓவியா, நேற்று தினம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட கூட கிட்டத்தட்ட 7 மணிக்கு கரெக்டாக தொடங்கிய ஜல்லிக்கட்டில் 12 சுற்றுகள், அதாவது 11 சுற்றுகளும் இறுதி சுற்றுமே 12 சுற்றுகள் போட்டிகள் நடைபெற்றது. ஒவ்வொரு சுற்றிலும் 50 மாடுபடி வீரர்கள் என்று களமிறக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் தற்போது இன்று 7:30க்கு ஜல்லிக்கட்டு தொடங்கும் என அரசு அறிவித்திருந்த நிலையிலும் கூட தற்போது இதுவரை ஜல்லிக்கட்டு தொடங்கவில்லை. ஏனென்றால் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இங்கு ஜல்லிக்கட்டை துவங்கி வைப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை வராத காரணத்தால் துணை முதல்வர் இதுவரை ஜல்லிக்கட்டு நடைபெறும் வாடிவாசல் பகுதிக்கு வராததால் தற்போது வரை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் மேலாக தற்போது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறலாம். அதே போல வந்து ஏன்னா ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு சுற்றுகளாக மாடுபிடி வீரர்கள் களமிறக்கப்படுவார். இதுவரை 1000 காளைகள், 600 மாடுபிடி வீரர்கள் தயார் நிலையிலும் இருக்கும் கூட தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்கு பின்பாக 50 நபர்கள் வீதம் வந்த மாடுபிடி வீரர்கள் உள்ளே களமிறக்கப்படுவார். அதன் நிலையில் தற்போது முதல் சுற்று ஆரம்பிக்கப்பட்டு தற்போது ஜல்லிக்கட்டு நடைபெறும் இந்த நேரத்தில் கூட தற்போது துணை முதல்வரின் வருகை தாமதத்தால் இதுவரை ஜல்லிக்கட்டு தொடங்கவில்லை. இதை ஏராளமான மாடுபடி வீரர்கள் மட்டும் இல்லாமல் காளைகளின் உரிமையாளர்கள், மாடுகளை கோவில் காளைகளை கொண்டு வரும் கிராம கமிட்டியினரும் கூட தற்போது காத்திருக்கும் நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. ஓவியா.